கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் கவிஞர் மட்டுமல்ல, உலக கவிதைகளை தமிழ் வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தி தமிழ் வாசகர்களின் கவிதை தரத்தை உயர்த்தியவர். தன் கவிதைகளை விட பல மொழி கவிஞர்களின் கவிதையை முன்னிலைப்படுத்தியவர். அவருடைய பன்மொழி புலமை தமிழ் வாசகர்களுக்கு கிடைத்த கொடுப்பினை. அவருடைய மொழிபெயர்ப்பு இலக்கியத்தின் புத்தக தலைப்புகளில் சில இவை: உன் கண்களால் தூங்கிக் கொள்கிறேன், கரைகளே நதியாவதில்லை, இன்றிரவு பகலில், முட்டைவாசிகள், மின்மினிகளால் ஒரு கடிதம். கேட்போரை கவர்ந்தெழுக்கும் பேச்சுத்திறனும் படைத்தவர். கவிதை உலகின் சோதனை படைப்பாளி. தன்னுடைய வாழ்வின் கவித்துவமான தருணங்களையெல்லாம் பகிர்ந்து கொள்கிறார் நம் பேசும் தலைமையில். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒரு துறை சார்ந்த தமிழகத்தின் மிக முக்கியமான ஆளுமையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விதத்தில் இந்த வாரம் கவிதை துறையை சார்ந்த மிக மிக முக்கியமான ஒரு ஆளுமையை சந்திக்க இருக்கிறோம். இவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையின் மலர் பார்த்தவர். தனது சிலேடை வார்த்தைகளால் கேட்போரை கவர்ந்தெழுக்க செய்வது இவருடைய தனித்துவமான பாங்கு. இன்னும் நெருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், தன்னுடைய பால் வீதி கவிதை தொகுப்பின் மூலம் ஒரு சோதனை படைப்பாளியாக தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டார். ஆமாம் நேர்களே, வைகை நதிக்கரையோரம் முகிழ்ந்த தமிழ் பூ கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களைத்தான் இந்த வாரம் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள், சந்திக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கிறது. நான் ஆரம்ப கட்டத்திலிருந்தே வருகிறேன். உங்களுடைய குடும்பம், அப்பா தாத்தா எல்லாம் பாரசீகம் உருது மொழிகளில் ரொம்ப ஆளுமை பெற்ற ஒரு குடும்பத்தில் ஒரு தமிழ் பூ கவிக்கோ மலர்ந்த அதிசயம் எப்படிங்கய்யா? எங்கள் குடும்பத்தை பற்றி சொல்ல வேணும்னா, ஆற்காடு நவாப் முகமது அலி அவர்களுடைய குடும்பத்திலேருந்து வந்தவங்க எங்கள் தாத்தா. அதனால் அவங்களுக்கு இயல்பாகவே இந்த பாரசீகம் தான் ஆட்சி மொழி. ஆற்காடு நவாபுகள் காலத்தில் பாரசீகத்தில் நல்ல புலமை அவருக்கு. எங்கள் தாத்தாவுக்கு கவிதை எழுதுகிற அளவுக்கு புலமை உண்டு. எங்கள் தாத்தா பாரசீகத்தில் கவிதை எழுதுவார். எங்கள் அப்பா வந்து அவர் உருதுலையும் எழுதுவார். எங்கள் தாத்தா எங்கள் அப்பா வந்து உருதுவில் கவிதை எழுதி வடநாட்டு பத்திரிகைகளில் வெளிவந்திருக்குது. அப்போது வந்து சீமா போன்ற பெருங்கவிஞர்கள் அவருடைய நண்பர்கள். அதற்கு பிறகு அவர் தமிழ்நாட்டில் அதிகமாக பெயர் வாங்கணுங்கிறதுக்காக தமிழில் எழுத ஆரம்பித்து நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு, வரலாற்று கட்டுரைகள் எழுதியிருக்காரு, சமூக சீர்திருத்த கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. அந்த குடும்பத்தில் பிறந்ததுனால இயல்பாகவே ரத்தத்திலேயே கவிதை இருக்குது எனக்கு. அதனால் அது வெளியே இருந்து வந்ததில்லை, உள்ளே இருக்கு. மதுரையில் பிறந்த காரணமோ என்னமோ தெரியல, அந்த வைகை நதி நீர், அந்த மண், அந்த காற்று, இதன் காரணமாக எனக்கு தாய்மொழியை விட தமிழ் அதிகமாக ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு போச்சு. அதனால் கல்லூரியிலேயே சிறப்பு தமிழ்னு ஒரு வகுப்பு இருந்ததுனால தான் கல்லூரிக்கே நான் போனேன். இல்லைன்னா போயிருக்க மாட்டேன். உங்களுக்கு ஆமாம், இல்லைன்னா கல்லூரியில் போக மாட்டேன். அது யாப்பிலக்கணம் கற்கணும், கவிதைத்துறையில் எந்த அளவுக்கு வல்லமை பெறணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் அங்கே போய் படித்தேன். நான் 6 ஆண்டுகளும் தமிழ் படித்தேன். பிறகு சுற்றுச்சூழலில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சேரிக்கு பக்கத்தில் வைகையாறு. அந்த சேரியில் ஒரு நரிக்கரவான் குரத்தி நடனம் ஆடுகின்ற ஒரு குழு இருந்தது. குறவன் குரத்தி ரொம்ப ரசித்து நீங்கள் போய் பார்ப்பீங்க அப்படின்றது. அந்த குழு வந்து நாட்டியம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஆனால் அவங்க பாடுகிற பாடல்கள் யாரோ எழுதி கொடுத்து பாடுறாங்க. அந்த ஃபோக்லோர், அந்த நாட்டுப்புற பாடல்களில் சந்த பாடல்களாக இருக்கும். அது ரொம்ப எனக்கு கவர்ந்துச்சு, ரொம்ப ஈர்ப்பு உண்டாச்சு. அதனால் அது எங்கே நடந்தாலும் அந்த நடனம் அதை போய் அடிக்கடி பார்ப்பேன். இது ஒரு காரணம். அதில் வந்து 2வது வந்து ஹிந்தி திரைப்படங்கள் அது அதிகமாக பார்ப்பேன். அது காரணமே வந்து எனக்கு அந்த திரைப்படத்தை விட அதில் உள்ள பாடல்கள் அதிகமாக கவரும்.
இதுல நீங்க 11வது வயசுலயே வந்து கவிதை எழுத ஆரம்பிக்கிறீங்க உருதுல. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு 11வது வயதுல வந்து குழந்தைகள் நிறைய பண்ணுவாங்க. ஆனா கவிதை என்பது படைப்பூக்கம் சார்ந்தது, கற்பனை விரிகிற ஒரு காலகட்டம். அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான கற்பனைகளோடு நீங்க உலவிட்டு இருந்தீங்க 11 வயசுல? சின்ன வயசுலேருந்தே அந்த சந்த கவிதைகள், சந்தங்கள் பிடிக்கும், திரைப்பட பாடல்கள் இதிலேயே ஊறி போய் 16 வயசில் உருது இல்லை தமிழ் கவிதை தான் எழுதினேன். முதல்ல சந்தங்கள் பயிற்சி இருந்தது. அப்போ யாப்பிலக்கணம் இல்லாமையே அந்த சந்த பயிற்சினாலேயே ஒரு பாடல் நான் எழுதியிருக்கிறேன் 11வது வயது நீங்கள் சொன்ன மாதிரி. அது காரணம் இந்த சந்த பயிற்சி தான். ஆமாம். இப்போ எல்லாரையும் வந்து கதை சொல்லி வளர்ப்பாங்க, தாத்தா ரொம்ப கவிதை சொல்லி தான் அவங்கள வளர்த்தாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாமா? அப்படி இருந்ததா? அப்பா என்ன பண்ணுவார், மிகச்சிறந்த உருது கவிதை புத்தகங்களை கொண்டு வந்து எனக்கு கொடுத்து படிக்க சொல்லுவார். முக்கியமாக இக்பால், அல்லாமா இக்பால் புரட்சி மிகப்பெரிய உருது கவிஞர். அந்த புத்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லுவார். அவரும் நிறைய மொழிபெயர்த்து இக்பால் கவிதைகளை பத்திரிகையில் வந்திருக்கு, அதெல்லாம் படிக்க சொல்லுவார். அது ஒரு காரணமாக வந்து சின்ன வயசுலேயே எனக்கு பாரசீக பெருங்கவிஞர்னு ஒரு புஸ்தகம் தமிழில் வெளிவந்தது. அதெல்லாம் ரொம்ப என்னை பாதித்த புஸ்தகங்கள். அதெல்லாம் கொண்டாந்து கொடுப்பார் படிக்க சொல்லி. அதெல்லாம் காரணம். தியாகராசர் கல்லூரியும் அதே மாதிரி வந்து அருமையான நூலகம். அங்கே கிடைச்ச சில புஸ்தகங்கள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு. பாரசீக உருது மொழியிலிருந்து தான் நீங்க தமிழை நோக்கி நகர்றீங்க. தமிழ் கூறுற நல்லுலகத்திற்கு ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி எங்களுக்கெல்லாம் கிடைச்சது. நான் குடும்பத்திலே கேட்பது, ஒரு உருது பாரசீகம் என்பது மதம் சார்ந்தும் நான் பார்க்கிறேன். அதை விடுத்துட்டு நீங்க தமிழ் நோக்கி நகர்றீங்க அப்படின்னா அன்றைக்கு தமிழ் படிப்பதுல பெரிய வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு 2 எதிர்ப்புகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். அப்படி சந்திச்சிங்களா? எது உங்களை தமிழை நோக்கி நகர்த்து? இல்லை, நான் வந்து யோசிக்கவே இல்லை. பல பேர் கேட்டாங்க, என்ன தமிழ் படிக்க போகிறேன் நீ? வேலைவாய்ப்பை பற்றி, எதிர்காலத்தை பற்றி அதெல்லாம் பற்றி சிந்திக்கவே இல்லாமல் எனக்கு வந்து தமிழை கற்க வேண்டும், பர்டிகுலராக பொதுவாக வந்து கவிதையை வந்து ரொம்ப ஆழமாக கற்க வேண்டும், அதனுடைய சகல பரிமாணங்களும் தெரியணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததே தவிர வேலைவாய்ப்பு நான் கல்லூரிக்கு ஆசிரியனாக போவேன்னு தான் நினச்சிக்கிட்டே படிக்கலை. அது நேர்ந்தது. அதனால் அந்த பற்றிய எண்ணங்கள்லாம் எனக்கு வரல. நீங்கள் சின்ன வயசுலேயே ஒரு தமிழில் இவ்வளவு ஆளுமை மிக்க விஷயங்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு எது முதல்ல நீங்கள் நுகர ஆரம்பிச்சிங்க? எது உங்களை ரொம்ப வசீகரித்தது தமிழ் படைப்புகளில், இலக்கியங்களில்? நீங்கள் முதல்ல பாரதிதாசன் தான். அது எங்கள் பாட புஸ்தகத்திலே வந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப கவர்ச்சி ஏற்பட்டது வந்து சுரதா, கம்பதாசன். இந்த 3 பேருடைய ஆதிக்கம் அதிகம் எனக்கு. கவிதையினுடைய எல்லா அழகியல் கூறுகளை எல்லாம் நீங்க படைச்சிருக்கிறீங்க உங்களுடைய எல்லா படைப்புகளையும். ஆனா ஒரு விமர்சனமாக வைக்கப்படுவது, பாரதிதாசன் கொஞ்சம் பிரச்சார யுக்தியோடு இருக்கும், அதுக்குள்ள ரொம்ப அழகியலை பார்க்க முடியாது. ஆனா அதிலிருந்து தான் ஒரு ஆகச்சிறந்த அழகியலை படைச்ச ஒரு கவிஞர் அப்படின்றது ஒரு முரணா இருக்குங்கய்யா. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது ஒரு கவிஞரை நாம் பார்க்குற பொழுது அவருடைய எல்லா அம்சங்களையும் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. பாரதிதாசன்கிட்ட தமிழில் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு வெளிப்பாடு நம்ம பார்க்குறோம். அந்த வெளிப்பாடு என்ன பிடிச்சது, புது புது பொருள்கள். பாரதியே பாடாத விதவை விவாகத்தை பற்றி பாடுறாரு, பாரதியே பாடாத குழந்தை மனம் பற்றி பாடுறாரு, குடும்ப விளக்குன்னு உலகத்திலே இல்லாத மாதிரி ஒரு ஃபார்ம், ஒரு குடும்பத்தை வச்சே ஒரு காவியம், சின்ன காவியம். இதெல்லாம் வந்து என்னை ரொம்ப கவர்ந்தது. அந்த நடை, எங்கெங்கு காணினம் சக்தியடா, அந்த 7 கிழல் அவள் வண்ணமடாங்கிற பாட்டெல்லாம் இருக்க, எடுத்த உடனே படித்த உடனே ஒரு கவர்ச்சி உண்டாயிடும். அந்த வெளிப்பாடு, அந்த முறை வந்து தமிழில் புதுசு. அதனால் பிரச்சாரம் அது செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு கவிஞனுடைய கடமைகள் அதுவும் ஒன்று தான். இதில் நீங்கள் கம்பராமாயணத்தில் நீங்கள் கண்ட தரிசனம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அபாரமானது. இதெல்லாம் நீங்கள் சின்ன வயசுலேயே படித்த விஷயங்களா, இல்லை நீங்கள் கல்லூரிகள்லாம் முடித்த பிறகு தான் இந்த மதம் சார்ந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்த படைப்புகள்லாம் நீங்கள் படிச்சிங்களா? இல்லை, கல்லூரி காலத்திலேயே நான் இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். கல்லூரி காலத்திலேயே என்னுடைய தேர்வு, நான் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகங்கள் என்ன அந்த வழியில் கொண்டு போக செய்தேன்னு சொல்லுவேன். நான் கல்லூரி காலத்திலேயே தாகூர் பூரா படிச்சுட்டேன், கலீல் ஜிப்ரான் படிச்சுட்டேன். இதோட மிகப்பெரிய பாதிப்பு எனக்கு அருமையாக கிடைச்ச ஒரு புதையல்னு கூட நான் சொல்லுவேன். பாரசீக கவிஞர்களே தலைமையானவராக கருதப்படுகிற, சூஃபி கவிஞர்களில் உயர்ந்தவராக கருதப்படுகிற
மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி எழுதிய மஸ்னவி என்ற ஒரு அரிய புத்தகம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு அந்த காலத்தில் தேரசர்களில் இருந்தது. அது என் கண்ணில் பட்டுச்சு. அதைத்தான் வந்து பாராயணம் பண்ணிகிட்டு இருப்பேன் வீட்டில். அது ரொம்ப என்னை வந்து மாற்றிச்சுன்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி புத்தகங்கள் ஒரு காரணம். எங்கள் வீடு கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் சமய இது உள்ள வீடுங்கிறதுனால சமய புத்தகங்களே நான் படித்தேன். உதாரணமாக சொன்னால் நபிகள் நாயகத்தை பற்றிய புகழ்ச்சி பாடல்கள்னு இருக்கும், அது மௌலூதும்பாங்க. அது சின்ன வயசுலேருந்து ஓதுவாங்க வீடுகளில் ராகத்தோடு. பெண்களோட உட்காந்து நானும் ஓதியிருக்கேன். அதெல்லாம் கூட அந்த சந்தம் கவிதை இதை நோக்கி செலுத்திய ஒரு கிரியா ஊக்கிகள்னு சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறப்ப நீங்கள் பேராசிரியராக இருந்த காலகட்டமும் ஒரு பொன்னான காலகட்டம். நீங்கள் படித்த காலகட்டத்தில் உங்களுடைய தமிழ் ஆசிரியர்கள் அவர்களை பார்க்குறப்பே உங்களுடைய கணத்தை என்னால் புரிஞ்சுக்க முடிகிறது, அந்த வீரியத்தை. ஔவை துரைசாமி ஐயாரிலிருந்து ஔவை நடராஜ் தமிழாசிரியர்கள் அதை நீங்கள் இந்த வயதுகளில் நினைவு கூறுறப்ப எப்படியா நீங்கள் என்ன நினச்சி பார்ப்பீங்க? அது எனக்கு ஒரு கொடுப்பு என்னன்னு சொல்லணும். நான் கொடுத்து வச்சேன். தியாகராசர் கல்லூரியில் நான் படித்த அந்த 6 ஆண்டுகளில் இருந்த பேராசிரியர்கள், அது பொற்காலம்னு சொல்லுவாங்க. நான் படித்த அந்த 6 ஆண்டுகள் தான். அதுக்கு முன்னையும் கிடையாது, பின்னையும் கிடையாது. பின்னே விழுந்து போச்சது. அது காரணம் தமிழ் துறையில் மிக அற்புதமான பேராசிரியர்கள் இருந்தார்கள். ஔவை துரைசாமி பிள்ளை, இலக்குவனார், சுப அண்ணாமலை, லட்சுமி நாராயணன் ஐயா, கதி சுந்தரம், ஔவை நடராஜன், இவங்கள்லாம் ஒரே ஆறுமுகம் ஐயா, இவங்கள்லாம் ஒரே நேரத்தில் இருக்காங்க. ரொம்ப நல்ல புலமை உடையவர்கள். என் மேலே இத்தனை பேரும் ஒரு தனி அன்பு வச்சு என்னை வந்து வழிகாட்டினாங்க, வார்த்தாங்க, சொல்லலாம். அவ்வளோ பேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் அப்படின்ற அந்த பட்டியலை பார்க்கிறப்பே ரொம்ப அது ஒரு கனா காலம் அப்படின்னு தான் நினைக்க தோன்றுகிறது. இது பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது ஐயா. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நம்ம பேசலாம். ஒரு கவி பூஞ்சோலையில் உலாவி கொண்டிருக்கிறோம். என்னுடைய கரத்தை இறுக பற்றி கொள்ளுங்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறேன். பயணம் தொடரும், காத்திருங்கள். பொதுவாக வந்து தமிழாசிரியர்கள் அப்படின்னா அதிகமாக பாராட்ட மாட்டாங்க, புகழுரைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காது. ஆனால் நீங்கள் படித்த காலத்தில் உங்களுடைய தமிழ் ஆசிரியர்கள்லாம் உங்களுக்கு ஏதாவது பாராட்டுகள் வழங்கியிருக்கிறாங்களா? ஆக்கி பரந்தாமனார் யாப்பு இலக்கணம் நடத்துகிற பொழுது உதாரண பாடல்கள் அந்த புஸ்தகத்திலிருந்து காட்ட மாட்டார். ரகுமான் எழுதியிருக்கிறேன், படிக்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடல்களை உதாரண பாடல்களாக காட்டுவார். இப்போ வந்து இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்ன்ற வேரில் இருந்தெல்லாம் விலகி போகிற ஒரு சூழல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு வீடுகளில் தமிழ் பேசப்படுமாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. அதாவது தொடக்கத்தில் நான் வந்து மரபுல தீவிரவாதியாக தான் இருந்தேன். இல்லை என்ன எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கவிஞன் ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவனை தூண்டி விட்டால் வெளியே வரான். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடன் ஒரு கவித்துவமான உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து உரையாற்றலாம். ஐயா, நம்ம பேசிகிட்டு இருந்தோம் உங்களுடைய தமிழ் ஆசிரியர்கள் பற்றி. பொதுவாக வந்து தமிழ் ஆசிரியர்கள் அப்படின்னா அதிகமாக பாராட்ட மாட்டாங்க, புகழுரைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காது. ஆனால் நீங்கள் படித்த காலத்தில் உங்களுடைய தமிழ் ஆசிரியர்கள்லாம் உங்களுக்கு ஏதாவது பாராட்டுகள் வழங்கியிருக்கிறாங்களா? அதில் நான் கொடுத்து வச்சவன் தான். அதாவது நான் படித்த காலம் ஒரு பொற்காலம்னு சொல்லணும். தியாகராசர் கல்லூரியில் இன்டர்மீடியட் படிக்கிற பொழுதே நான் வந்து கம்பனை போல் எழுதணும்னு யாப்பு இலக்கணத்தில் நல்ல பயிற்சி பெற்று எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டு மலரில் என்னுடைய கவிதைகள் வரும். அதில் என்னுடைய திறமைகளை பார்த்துட்டு என்னுடைய பேராசிரியர்கள் எல்லோருமே வந்து மிகவும் பாராட்டுவார்கள். அவர்கள் எனக்கு வந்து ரொம்ப ஊக்கம் தந்தார்கள். ஆக்கி பரந்தாமனார் யாப்பு இலக்கணம் நடத்துகிற பொழுது உதாரண பாடல்கள் அந்த புஸ்தகத்திலிருந்து காட்ட மாட்டார். ரகுமான் எழுதியிருக்கிறேன், படிக்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடல்களை உதாரண பாடல்களாக காட்டுவார். ஆசிரியருடைய அன்பு எனக்கு மிகையாகவே கிடைத்தது. இந்த மரபு கவிதை புது கவிதை அப்படின்றதுக்கான பட்டிமன்றம் தொடர்ந்து நடக்கிறப்ப நீங்கள் சொல்கிறீங்க மரபு கவிதைகள் கூட வந்து யாப்பை வச்சு ஏமாற்றலாம், புது கவிதையில் அந்த மாதிரி பண்ண முடியாது, அந்த உள்ளடக்கம் தான் அப்படின்னு புது கவிதைக்கு ஒரு புதிய பூபாலமே நீங்கள் தான் கொண்டு வரீங்க. அந்த கவிதையை இப்படி பிரித்து பார்க்குறதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லைங்களா? அதாவது தொடக்கத்தில் நான் வந்து மரபுல தீவிரவாதியாக தான் இருந்தேன்.
அப்போ புதுமைப்பித்தன் கவிதைகள்னு ஒரு புத்தகம் வெளிவந்தது. அதில் யாப்பு தவறி இருக்கும், புது கவிதை இதை வசன கவிதை இதையும் எழுதியிருப்பாங்க. அதுக்கு ஒரு நீண்ட முன்னுரை ரகுநாதன்கிறவர் எழுதியிருந்தார். அது எனக்கு படிச்சுட்டு கோபம், இலக்கணம் இல்லாமல் எழுதுறதுக்கு சப்பக்கட்டா அப்படின்னா அதுக்குள்ளேயே பதில் எழுதுனேன். அந்த முன்னுரையிலேயே அங்கங்கே பதில் எழுதி வச்சுருந்தேன். அவ்வளோ தீவிரவாதியாக இருந்தேன். அப்புறம்தான் புது கவிதைங்கிறாங்க, பெரிய பெரிய ஆளுகளுடைய பெயரை சொல்கிறாங்களே, இது என்னடான்னு பார்த்து அப்போ டிஎஸ் எலியட்லாம் வந்து நான் நோபல் பரிசெல்லாம் வாங்கினவர் ஏதோ இருக்கும் போல் இருக்குன்னு அப்புறம் ஆங்கிலத்தில் படிக்க ஆரம்பித்தேன். அது என்ன புது கவிதைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ தான் அது ஒரு பெரிய ஆழமான விஷயம். மரபு வந்து இனிமேல் நிற்காது, புது கவிதை தான் வந்து உலகத்தை ஆழப்போகுதுங்கிற விஷயம் தெரிஞ்ச பிறகு தான் நான் வந்து, ஆனால் புதுக்கவிதை என்னங்கிறது நன்றாக கற்றுக்கூட்டு எழுதணும் வேணாம். பத்திரிகையில் வர்ற இப்போ நிறைய வருது, அதை பார்த்துட்டே பல பேர் எழுதிட்டுருக்காங்க. அதனால் இப்போ எனக்கு குறிஞ்சி இப்போ அப்போவே குறியீடுனா என்ன, படிமம்னா என்ன, அதெல்லாம் ஆழமாக கற்ற பிறகு தான் எழுதுறீங்க. நம்ம கவிதை சார்ந்தும் பேசலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அந்த கல்லூரி நாட்களில் உங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு அந்த நண்பர்கள் குழாம் அப்படின்றப்ப நான் காமராசன், இன்குலாப், சாலமன் பாப்பையா, நெடுமாறன் இப்படின்னு பல துறைகளில் இருக்கக்கூடியவர்கள்லாம் நண்பர்களாக இருந்தாங்க. கட்டாயமாக இவர்களோட உரையாடல அவங்க உங்களை எப்படி கண்டுகொண்டார்கள்? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான அனுபவம் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? அதுலேயும் நான் கொடுத்து வச்சவன் தான். நான் படித்த காலத்தில் பின்னாடி மிக பிரபலமானவர்கள் அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. காளிமுத்து, அதே மாதிரி வந்து பழ நெடுமாறன், பின்னாடி காமராஜரோட எலெக்ஷனில் நின்று ஜெயிச்ச சீனிவாசன் கிளாஸ்மேட் எனக்கு பிஏல. கவிஞர் மீரா, காமராஜர் கிளாஸ்மேட். அதே மாதிரி கவிஞர் மீரா. காலேஜ் மேட்ஸாக வந்து அபி படிக்கிறார், அபிபுல்லா. காமராஜன் படிக்கிறாரு, இன்குலாப் படிக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து நான் படிக்கிற பொழுது மாணவர்கள் எனக்கு கீழே, நான் வந்து எம்ஏ முதுகலை படிச்சுட்டு இருந்த பொழுது அவங்க பிஏ இன்டர்மீடியட் படிக்கிறாங்க. இன்றைக்கி புகழ்பெற்றிருக்கிற பெரும்பாலான கவிஞர்கள் தியாகராசர் கல்லூரியில் உருவானவங்க தான். அப்போ நீங்களாம் சந்திச்சு பேசிக்கிற தாராளமாக கவியரங்கங்களில் ஒன்றா பாடிருக்கோமே. அந்த காலகட்டம் திரும்ப ஒரு தமிழ் மறுமலர்ச்சி ஒரு காலகட்டம் அப்படின்னு திராவிட இயக்கங்களுக்கான சிந்தனைகளும் வளர்ந்த ஒரு தளம். ரெண்டாவது மறுமலர்ச்சி ஏற்பட்டது நாங்கள் படிக்கிற போது தான். இப்போ வந்து இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் வாழ்ந்த ஒரு பொற்காலத்தில் இருந்து இன்னைக்கு படிப்பு அப்படின்றதை வேலைக்கானதாக மாறி தமிழ்ன்ற வேரில் இருந்தெல்லாம் விலகி போகிற ஒரு சூழல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப மோசமாக இருக்குது, மனசு ரொம்ப வருத்தப்படுது. அதாவது வந்து தெரியாமல் ஒரு பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி மரங்களெல்லாம் வேர்லேருந்து பிடிங்கிட்டு நடந்து போகுதுங்க, எங்கேயோ பூரா அழிஞ்சு போயிடும். ஒரு வேர் இல்லைன்னா இந்த மரம் நிற்கும். வேறு இடங்களில் கொண்டு போய் வேறு கலாச்சாரங்கள் இதை அதிகமாக மதிக்கிறாங்க, இது அதிகமாக பாராட்டுறாங்க. 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு வீடுகளில் தமிழ் பேசப்படுமாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. வகுத்தல் அப்படின்ற தலைப்பில் கலைஞர்லாம் தலைமையில் இருக்கிறப்ப நீங்கள் கவிதை வாசிக்கிறீங்க, அதில் அவர் ஈர்க்கப்படுறார். இந்த பயணத்தினுடைய உச்சமாக நான் பார்க்கறது, ஒரு முறை ஒரு அரங்கத்தில் கலைஞர் சொன்னது, எனக்கு வெகுமானமாக வேண்டுமென்றால் நான் கவிக்கோவை தா அப்படின்னு கேட்பேன் அப்படின்றது ஒரு பெரிய பிரபலமாக எல்லாருமே பேசிக்கொண்டிருந்தேன். இந்த வகுத்தல் அப்படி என்ன ஒரு அவர்களை எல்லாம் ஈர்க்கக்கூடிய விதத்தில் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க திரும்பி பார்க்குறப்ப? அதாவது மதுரையில் தமிழ் எழுத்தாளர் மன்றம்னு ஒரு அமைப்பு இருந்தது. அந்த அமைப்பு ஆண்டுதோறும் ஒரு ஆண்டுக்குள்ளே நடத்துவாங்க. அப்போ வந்து அண்ணா, நாவலர், கலைஞர், கண்ணதாசன் இவங்கள கூப்பிட்டு நடத்துவாங்க. அப்போ தான் ஒரு கூட்டத்தில் அறிமுகமாச்சு எனக்கும் கலைஞருக்கும். என்னுடைய கவிதைகளை கேட்டு ரொம்ப கூப்பிட்டு பாராட்டினார். அதுக்கு அடுத்து அந்த ஆண்டே அண்ணா கவியரங்கம் தொடங்கிச்சு சென்னையில். அப்போ என்ன எப்படியாவது கலந்துக்க வைக்கணுங்கிறது ரொம்ப விருப்பப்பட்டு கூப்பிட்டு கலந்துக்க வச்சார். அதுக்கு காரணமே வந்து என்னுடைய கவிதை நான் முன்னே சொல்லியிருக்கேன், மற்றவர்கள் எழுதுகிற கவிதைகளிலிருந்து வேறுபட்டு புதிய சிந்தனை இருக்கும், படிச்சனை போய் தாக்குற வெளிப்பாடு இருக்கும். இதுதான் எனக்கு வெற்றியை கொடுத்தது. கற்பனைகள், புதிய விதமான கற்பனைகள் இருக்கும். இது எல்லாரையும் கவர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதே பிற்காலத்தில் தற்செயலாக சிலைடைங்கிற ஒரு இது ரொம்ப கவருதுன்னு அதையும் கையாண்டேன். அதனால் அது ரொம்ப
கவியரங்கத்தில் அதனாலே என்னை டாப் உச்ச கவிஞனாக வச்சுருந்து கடைசியில் தான் கூப்பிடுவாங்க. அதுக்கு நிறைய கற்றுக்கொண்டேன் நான். கவியரங்கத்தில் எப்படி பாடணும், எப்படி எழுதணும். அப்படியே உங்களுடைய பணி சார்ந்து தமிழாசிரியராக நீங்கள் போன காலகட்டம், உங்கள் ஆசிரியர் பணி அப்படின்றது எவ்வளோ முழுமையாக நீங்கள் கருதுறீங்க? அதாவது படிப்பு முடித்த உடனே ஆசிரியர் பணி தான் நான் போனேன். அதில் ரொம்ப மெனக்கெட்டேன்னு சொல்லணும். சிற்றுரையாளராக தான் முதல்ல பணி கிடைச்சது. நான் டீட்டெயில்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஆனால் அதை கூட டீட்டெயில்டாக தான் நான் நடத்தினேன். அதுக்காக ஒரு மணி நேரம் வகுப்புக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நான் வந்து படிப்பேன். படித்தது வேண்டிய குறிப்புகளை தயார் பண்ணி தான் வந்து வகுப்பு எடுப்பேன். அதனால் முதலாண்டே ரொம்ப நான் புகழ்பெற்று விட்டேன். நல்லா நடத்துகிறார் ஆசிரியர், சுவாரஸ்யமாக இருக்குங்கிற மாதிரியான கருத்து வந்துருச்சு. அதன் விளைவு அதுக்கு பிறகு மற்ற மாணவர்களுக்கு வகுப்பு இல்லைன்னு சொன்ன ஆசிரியர் வரலைன்னா அவங்க ஏன் வகுப்புக்கு வந்து உட்காருவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஆசிரியர் வரலைன்னா என்ன வந்து கூப்பிடுவாங்க மாணவர்கள், நீங்கள் வந்து வகுப்பு எடுங்கய்யான்னு. மாணவர்களுக்கு வந்து நீங்கள் கவிதை எழுதக்கூடிய பயிற்சி பட்டறைகள்லாம் நடத்தி அதில் ரொம்ப பிரபலமானது அப்படின்றது விலைமகள், அந்த கல்லறை சார்ந்த கவிதை. இன்றைக்கும் அந்த அனுபவம் எப்படிப்பட்ட சொல்லணும். அதாவது எனக்கு தியாகராசர் கல்லூரியில் நான் படித்து கொண்டிருந்த பொழுது ஆக்கி பறந்த மலர் என்ன பண்ணுவார்னா, தமிழ் படிக்காத மாணவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆப்பிலக்கணம் தெரிஞ்சு விரும்புவாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு தனி வகுப்பு நடத்துவார் மாலையில். அதை பின்பற்றி நான் என்ன பண்ணேன், தியாகராசர் கல்லூரி வந்த பிறகு, நான் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரி வந்த பிறகு நானும் வகுப்பு நடத்துகிறேன், ஏப்பம் நடத்துகிறேன். வெண்பா வரைக்கும் எழுதுகிறதுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஆனால் வெண்பா இலக்கணம் நல்லா கற்றுக்கொண்டார்கள், கவிதை வரல. என்னடா அப்படி இருக்கேன்னு எனக்கு ஒரு வருத்தமும் கோபம் ஏற்பட்டு வகுப்பை நிறுத்திட்டேன். இனிமேல் கவிதை கிடையாது, எழுதக்கூடாது, நான் போகிறான். அதுக்கப்புறம் நான் யோசித்தேன் என்ன பண்ணுறதுன்னு. சரின்னு ஒரு நாள் என்ன பண்ணேன், அறிவிப்பு பலகையில் ஒரு அறிவிப்பு போட்டேன். வானம் அந்தி நேரத்தில் வானம் ஏன் சிவக்கிறது, இவ்வளோதான் போட்டேன். இதற்கு புதுமையான சுவையான காரணங்கள் சொல்லுகின்றவர்களுக்கு பரிசு தரப்படும். கவிதைன்னு கூட எழுதலை, இது போட்டேன், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ஆனால் 120க்கு மேலே வந்தது கவிதை. அப்போவும் எனக்கு நம்பிக்கை இல்லை. வீட்டில் போய் படித்தா ரொம்ப பெரிய வியப்பு, ரொம்ப பெரிய பிரமிப்பு. அற்புதமாக எழுதுகிறான் மாணவர், எழுதியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு தெரியாது கவிதை எழுதுகிறோம்னு. அற்புதமான கவிதைகள், உலக கவிஞர்களில் அந்தி நேரத்தை பற்றி சொல்லாததெல்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப பேர் பாராட்டினாங்கன்னு பரிசு ஒரு 3 பேருக்கு பரிசு கொடுத்தேன். 3வது பரிசு வாங்கின கவிதை என்னன்னு கேட்டால், சூரிய மாப்பிள்ளை மணவரைக்குள் நுழையும் முன் வாசலில் துப்பி விட்டு சென்ற தாம்பூலம்னு எழுதுறேன். அந்த சிவப்பு நிறத்தை அசந்து போயிட்டது, யாருமே எழுதுனதில்லை இது வரைக்கும். அது 3வது பரிசு கவிதை. 2வது பரிசு என்ன பண்ண, சூரிய தபால் அந்தி பெட்டிக்குள் விழுகிறதுன்னு போட்டிருக்கான் அவருக்கு. அது நவீனமாக இருந்ததுனால அவனுக்கு வந்து 2ஆம் பரிசு. எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டாங்க. முதல் பரிசு அவனுக்கு அதுதான் கொடுத்தேன். வானச்சுவரில் சூரிய மூட்டை பூச்சியை நசுக்கியது யாருன்னு எழுதுறேன். வியந்தேன், அற்புதம். அதெல்லாம் தொகுத்து வந்து செவ்வந்தின்னு ஒரு சின்ன நூல் போட்டேன். இல்லை என்ன எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கவிஞன் ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவனை தூண்டி விட்டால் வெளியே வரான். நிச்சயமா. இந்த உங்களுடைய பணி சார்ந்து பேசுகிறப்ப இவ்வளவு பெரிய ஒரு மனநிறைவான பணியை வந்து நீங்கள் விருப்ப ஓய்வு பெறுறீங்க. அது ரொம்ப ஏன் பெற்றீங்க? அது மாணவர்கள்லாம் ரொம்ப கண்ணீர் மல்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் போகக்கூடாதுன்னெலாம் சொல்லியிருப்பாங்க. என்ன காரணம் விருப்ப ஓய்வு பெறுறதுக்குங்க? அதாவது ஒரு உதாரணம் சொன்னால் ஓரளவுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இளமையாக இருக்கும்போது திருமணம் பண்ணிக்கொள்ளணும்னு எல்லா இளைஞர்களும் நினைப்பாங்க, ஆண் பெண் 2 பேரும்.
ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டிச்சுன்னா அதில் ஒரு சலிப்பு ஒரு வெறுப்பு கூட வரும் இல்லற வாழ்க்கையில். அதே நிலை தான் எனக்கு நேர்ந்தது. ரொம்ப விருப்பத்தோடு போய் சேர்ந்தேன் அந்த பணியில். அதற்கு பிறகு போக போக அதனுடைய தரம் குறைஞ்சி கொண்டு வருவதை பார்த்தேன். நான் இந்த சூழலில் நாம் என்னத்துக்கு இந்த பணியை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக சென்னையில் எனக்கு நிறைய தேவை ஏற்பட்டு போச்சு. எனக்கு இலக்கிய பணிகள் முழுமையாக செய்யணும், அதுக்காக நான் சென்னைக்கு சென்றால் தான் முடியும்னு சொல்லி தான். நிச்சயமாக விருப்ப ஓய்வுக்கு பிறகு உங்களுடைய பங்களிப்புகள், உங்களுடைய தமிழுக்காக நீங்கள் செய்தது, தமிழ் உங்களிடம் இருந்து என்னென்னலாம் பெற்றுக்கொண்டது என்பதெல்லாம் நம்ம ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். ஒரு அழகிய தரிசனத்தோடு நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆளுமையின் இன்னொரு பரிமாணத்தை இந்த உரையாடல் மூலமாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த சுவாரஸ்யமான உரையாடல் தொடரும். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு காத்திருங்கள். கதலினுடைய நோக்கம், அதனுடைய அடிப்படை உள்ளடக்கம் என்பதே காதலின் சோகத்தை தான் அது பாடும். காதலின் ஆனந்தத்தை பாடுவதை விட அது சோகத்தை பாடுவது ஒரு சுகமும் ஒரு ஆழம். இலக்கியம் வளரணும்னு சொன்னால் அயல் மகர்ந்த சேர்வை இருந்தால் நல்லது. இல்லைன்னா ஒரே போக்கில் போகும். தமிழ் கவிதை பார்த்தீங்கன்னா நெடுங்காலமாக ஒரே போக்கில் தான் போயிட்டுருக்கு. எல்லாமே படிக்கணும்னு நினைக்கிற போது திரைப்பட பாடல்களை ஒதுக்க முடியாது. அது நம்ம அது ஒரு ஃபீல்டு, அது ஒரு தனித்துறையாக இயங்குது இல்லையா. அதில் என்ன நடக்குது, எப்படி எழுதுகிறாங்க, இதை பார்க்கணுங்கிற ஆர்வம் எனக்கு எப்போவுமே உண்டு. என்னுடைய கவிதைகளை ரொம்ப அவர்களை பாதிச்சிருக்கு. இன்று இப்போ எழுதி கொண்டிருக்கிற கவிஞர்கள்லாம் வாலி முதற்கொண்டு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த உரையாடல் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடனான ஒரு கவித்துவமான உரையாடல் தொடர்கிறது. ஐயா, நான் முன்பு கேட்டது மாதிரி உங்களுடைய கவிதைகளில் இந்த காதல் தோல்வியும் காதல் சோகமும் ரொம்ப ஆழமாக இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? ஓரளவுக்கு அனுபவமும் ஒரு காரணம். ஆனால் அதற்காகவே நான் அதை எழுதலை. கதலினுடைய நோக்கம், அதனுடைய அடிப்படை உள்ளடக்கம் என்பதே காதலின் சோகத்தை தான் அது பாடும். எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். உலக கவிதைகள்லேயே காதலின் ஆனந்தத்தை பாடுவதை விட அது சோகத்தை பாடுவது ஒரு சுகமும் ஒரு ஆழம் என்று கிடைக்கும். அதுதான் அதிகமான காரணம். அதை வச்சு தான் நான் இது பண்ணுறேன். அது ஈர்க்கும் படிக்கிறவங்களை அதிகமாக ஈர்க்கும். அது நான் கண்டேன். அப்போ என்னுடைய கவிதைகளை படிச்சுட்டு ரொம்ப பேர் ரொம்ப பாராட்டியிருக்கிறாங்க, ரசிச்சோன்னாங்கன்ட்டு. அதுக்கு அந்த நான் சொன்னேன், ஷெல்லியினுடைய சோக எண்ணங்களை வெளிப்படுத்தும் கவிதைகள் தான் எங்களுடைய கவிதைகளில் இனிமையானவைன்னு அவன் சொல்கிறான். அது உண்மை. மொழிபெயர்ப்புகள் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஒரு அயல் மகரந்த சேர்க்கையை தமிழுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதியாகவே பார்க்கணும் ஐயா. என்ன காரணம்? ஏன்னா நீங்கள் உங்கள் படைப்பை படைக்காமல், நீங்கள் எழுதாமல் பல படைப்புகளை மொழிபெயர்க்கிற ஒரு விஷயம் அப்படின்றது நீங்கள் தமிழுக்காக செஞ்ச தியாகம்னு பார்க்குறதா? உண்மைதான். ஏனென்றால் எப்போவுமே ஒரு மொழி வளர வேண்டும், ஒரு இலக்கியம் வளரணும்னு சொன்னால் அயல் மகர்ந்த சேர்வை இருந்தால் நல்லது. இல்லைன்னா ஒரே போக்கில் போகும். தமிழ் கவிதை பார்த்தீங்கன்னா நெடுங்காலமாக ஒரே போக்கில் தான் போயிட்டுருக்கு. அதை உடைக்கணும், ஒரு புதுமை, ஃப்ரெஷ்னஸ் கொண்டு வரணும், நவீனத்துவம் கொண்டு வரணும், பலவிதமான பரிமாணங்கள் கவிதைக்கு கொண்டு வரணும்ங்கிற நோக்கம் எனக்கு இருந்தது. அதனால் நான் படித்ததை அது இன்னொரு வகையில் நான் அடைஞ்ச பயனை யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ங்கிற மாதிரி நான் நான் படித்து பாதிக்கப்பட்டனோ அதெல்லாம் இளம் கவிஞர்களுக்கு, படைப்பாளிகளுக்கு சொல்லணும். என்னென்ன நடக்குது உலகத்தில் என்பதை எடுத்து சொல்லணுங்கிற ஒரு நோக்கம் இருந்தது. அது மிகப்பெரிய
பயனை விளைவித்தது. அதனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு தொடராக வந்தபோது ஒரு புதுமையை விரும்ப மாட்டாங்க அப்படின்லாம் பொதுவாக சொல்லப்படுறது உண்டு. ஆனால் அது ஒரு பெரிய ஒரு எழுச்சியையே இளைஞர்களுக்கு உருவாச்சு இல்லையா? அதுக்குன்னே ஒரு வாசகர் வட்டம்லாம் உருவாச்சு. இதில் நான் குறிப்பிட்டு கேட்குறது வந்து இந்த உலக இலக்கியங்கள் அங்கிருந்து கொண்டு வரப்ப இன்னைக்கு இணையங்கள்லாம் ரொம்ப பாப்புலராக இருக்கிறதுனால நமக்கு கிடைச்சிடுது. ஆனால் நீங்கள் எப்படி இந்த உலக இலக்கியம் இதெல்லாம் எப்படி தேடினீங்க? அதற்கான மூல நூல்கள்லாம் அதெல்லாம் எடுக்கிறது அதில் உங்களுக்கு பிரச்சனையா இல்லைங்களா? எனக்கு தொடக்க காலத்திலிருந்தே தமிழ் பெரும்பாலும் படித்து முடிச்சுட்டேன். இன்டர்மீடியட் படிக்கும்போதே தமிழ் இலக்கியங்களுடைய பரப்பு படித்து முடிச்சுட்டேன். நான் இப்போ படிக்கிறதுக்கு வேறு வேணுமே. இப்படி இருக்கும் பொழுது தான் நான் வந்து பிறமொழி கவிகளை படிக்க ஆரம்பித்தேன். நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு, தாகூர் படித்தேன், அதுக்கப்புறம் ஜிப்ரான் படித்தேன், பாரசீக கவிஞர்கள் படித்தேன், ஷெல்லி, கீட்ஸ் படித்தேன், ஷேக்ஸ்பியர் படித்தேன். அப்புறம் தான் அந்த குறியீடுகள்லாம் எழுதும் பொழுது எனக்கு ஃப்ரெஞ்சு கவிதை அறிமுகமாச்சு. பெரிய அற்புதமான விஷயங்கள், பிரமிக்க தகுந்த விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்குது. அதை படித்து நானும் பாதிக்கப்பட்டேன். அதை கொடுக்கணும் அப்படிங்கிறத நினச்சேன். உங்கள் நூலகத்தில் உலக இலக்கியங்கள் மட்டுமல்லாது உங்களுக்கு ஒரு குறிப்பாக ஒரு பழக்கம், இந்த திரைப்பட பாடல்கள், பாட்டு புத்தகம். இன்னைக்கு ரொம்ப மறந்துட்டாங்க எல்லாருமே. எல்லா கவிஞர்களுடைய பாட்டு புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி வச்சு அதை பார்க்கறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு பழக்கமாக இருக்குது. எதனால நீங்கள் அதை வாங்கி கவிஞர்களே கவிதையினுடைய ஒரு துறை தான் பாடலும், திரைப்பட பாடலும். அதனால் எல்லாமே படிக்கணும்னு நினைக்கிற போது திரைப்பட பாடல்களை ஒதுக்க முடியாது. அது நம்ம வந்து அது ஒரு ஃபீல்டு, அது ஒரு தனித்துறையாக இயங்குது இல்லையா? அதில் என்ன நடக்குது, எப்படி எழுதுகிறாங்க, இதை பார்க்கணுங்கிற ஆர்வம் எனக்கு எப்போவுமே உண்டு. அது தமிழ் பாடல் புஸ்தகம்னு இல்லை. நான் தொடக்கத்தில் பாடல் புஸ்தகம் வாங்க ஆரம்பித்ததே ஹிந்தி சினிமாவுடைய பாடல் புஸ்தகங்கள் தான். உருதுவில் வரும் அந்த காலத்தில். அது எனக்கு ரொம்ப பல வகையில் உதவியாக இருந்தது. ஒன்று, உருது நான் வந்து முறையாக படிச்சுக்கலை. பேசுகிறது தாய்மொழி தான், எழுத்தெல்லாம் தெரியாது. ஆனால் வந்து அரபி எழுத்து தெரியும். அரபி எழுத்து தான் உருதுக்கு பயன்படுறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அந்த பாட்டு புஸ்தகங்களை வச்சு தான் நான் வந்து உருதுவையும் கற்றுக்கொண்டேன். சிறந்த கவிதை எப்படி இருக்க வேணுங்கிறதையும் கற்றுக்கொண்டேன். அதனால் அந்த பாட்டு புஸ்தகம் வாங்குகிற பழக்கம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து விட்டது. ஏறத்தாழ எல்லா படங்களுடைய பாட்டு புஸ்தகமும் பெரும்பாலும் என்கிட்ட இருக்கும். இப்போ நான் ஒரு ஆண்டாக கொஞ்சம் நான் வாங்கலை, வாங்கிடுவேன். பெரும்பாலும் என்கிட்ட இருக்குது. பெரும்பாலும் எங்களுக்கு ஒரு வருத்தம் உண்டு. உங்களுக்கு ஃபாரின் கிளாசிக் ஃபில்ம் எல்லாம் பார்க்குறீங்க, திரைப்பட பாடல்கள் மீது உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது. ஆனால் கவிக்கோ என்கிற ஒரு ஆகச்சிறந்த கலைஞனை திரையுலகம், திரைப்பட பாடல்கள் இழந்துருச்சோ அப்படின்ற ஒரு வருத்தம் உண்டு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதான், பல பேர் கேட்குறாங்க. ஆனால் நான் அந்த இதில் ஈடுபட்டிருந்தால் இழப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா நான் கவிதையை ரொம்ப உயரமாக மதிக்கிறேன், சீரியஸாக நினைக்கிறேன். அதை வந்து அதில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது என்னால். இப்போ உதாரணமாக ஒரு குத்துப்பாட்டு எழுதுனா என்னால் எழுத முடியாது. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் என்னால் எழுத முடியாது. ரசனை மாறுது, ரசனை கேட்திறம்பாகவும் போகுது. அதற்கேற்ற பாடல்கள்லாம் எழுத சொல்லுவாங்க, அது என்னால் எழுத முடியாது. இன்னொரு காரணம், நீங்கள் ஒரு சில பேட்டிகளில் சொல்லிடுது, இது கர்நாடக இசை வடிவம், உங்களுக்கு கொஞ்சம் இந்துஸ்தானி இசை வடிவம் அப்படின்றது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா? அதாவது ரெண்டுமே பிடிக்கும் எனக்கு. கர்நாடக இசை பிடிக்காதுன்னு இல்லை, எனக்கு தோன்றுறது. ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, கர்நாடக சங்கீதம் ஒரு விமானத்தில் போகிற மாதிரி அப்படியே போய் டேக் ஆஃப் ஆகி மேலே போகும். இது இருக்குத ஒரு அண்டர் கிரவுண்ட் இதை தோண்டிட்டு போகிற மாதிரி உள்ளே போயிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை அப்படியே தோண்டிகிட்டே போகிற மாதிரி அப்படிதான் தோணும் எனக்கு. ரொம்ப பிடிக்கும். அது காரணம் இல்லை, ஒரு எந்த மெட்டில், ஏன்னா வெண்பா வரைக்கும் எழுதி பயிற்சி வந்துருச்சு. கேப்பில் எந்த டியூன்லையும் எழுதலாம், சந்தப் தான். உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கவிஞர், பேர் வேணாம், அவர் என்ன பண்ணார், பிரபலமான கவிஞர் தான். அண்ணே ஏழேல் ஏழம்மா, இது ஆரம்ப வரி, அடுத்து என்ன செய்யுதுன்னே தெரிலண்ணே அப்படின்னு. இது என்ன ஏழே ஏழம்மா, நீ ஏசி ஹாலம்மான்னு சொன்ன. உடனே செய்ய முடியாது ஒன்றும்.
அவர் அப்படியே வியந்து போனார். அப்புறம் தொடர்ச்சியாக உன் மொழிகள் வேலம்மா, உன் மொழிகள் பாலம்மான்னு எழுதிட்டே போகலாம்யான்னு. அது ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஏன்னா யாப்பு பயிற்சி இருக்கிறதுனால டியூனுக்கு நல்லாவே எழுதலாம். கண்ணதாசன் பற்றி நீங்கள் சொன்னதுனால கலீல் ஜிப்ரான் தமிழில் இல்லையே, அந்த படைப்புகள் இல்லையே என்கிற ஏக்கத்தை கவிக்கோ வந்து பூர்த்தி செய்தார் அப்படின்ற அந்த பாராட்டு உங்கள்கிட்ட நேரடியாகவே அதை சொல்லி ஒரு அரங்கத்திலே அண்ணா கவியரங்கம் மட்டும் நடந்து கொண்டிருந்த பொழுது, கலைவாணர் அரங்கம், அப்பொழுது அண்ணா கவியரங்கம் வசத கவிதையில் பண்ணேன். ரொம்ப அழகான வரிகள்லாம் அதில் வரும். உதாரணமாக அவர் இறந்தபோது நான் பாடின கவிதை ரொம்ப புகழ்பெற்றது. இறந்ததோ நாங்கள் புதைத்ததோ உன்னைன்னு வரும். அது மாதிரியான வரிகளை வந்து கவியரங்கத்தில் முதல்ல அப்போ தான் ஒலிக்குது. இப்போ முதல்ல மரபு கவிதை தான் பாடுவாங்க. அதை கேட்டுட்டு தான் ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு சொல்லி அரங்கத்திலேயே சொன்னது. நான் கலீல் ஜிப்ரான் படிக்கிற பொழுதெல்லாம் இது மாதிரி தமிழில் எழுத ஆளில்லையே என்று நினைத்தேன். இதோ அப்துல் ரஹ்மான் வந்து விட்டார். கலைவாணர் அரங்கத்தில் கண்ணதாசன் சொன்னது. நேர்லையும் ஒரு முறை என்கிட்ட பேசிய போது சொல்லிட்டு இருந்தார். பாண்டிச்சேரியில் பேசி கொண்டிருந்த பொழுது, எனக்கு புது கவிதை பிடிக்காது, ஆனால் உங்கள் கவிதை மட்டும் பிடிக்கும்னா கண்ணதாசன் சொன்னது. என் மேலே ரொம்ப அன்புடையவர். அரங்கங்களில் அறிமுகப்படுத்த பொழுது ரொம்ப உயர்வாக சொல்லி அறிமுகப்படுத்துவார். இன்னொன்று, இப்போ சமகால கவிஞர்கள் பற்றி பேசுகிற போது, நிறைய கவிஞர்களோடு பேசுகிற போது எல்லாருமே ஒரு வானம்பாடிகளாக சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கான காரணம், சுற்றி பரப்பதற்கு அவங்க எல்லாம் வந்து அப்துல் ரஹ்மான் என்கிற கூட்டிலிருந்து புறப்பட்டவர்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது. ஏன்னா நிறைய கவிஞர்கள் உங்களை பற்றி பதிவு செய்கிறாங்க. இந்த சமகால கவிஞர்களுக்கும் உங்களுக்குமான தொடர்பு எப்படி இருக்குங்கய்யா? இதில் பெரும்பாலும் என்னுடைய கவிதைகளால் பாதிக்கப்பட்டவர்கள்னே சொல்லிடுவேன். இன்னும் சொல்லப்போனால் எடுத்தாடுகிறார்கள் என்று கூட சொல்லுவேன். என்னுடைய கவிதைகளை ரொம்ப அவர்களை பாதிச்சிருக்கு. இன்று இப்போ எழுதி கொண்டிருக்கிற கவிஞர்கள்லாம் வாலி முதற்கொண்டு, வாலியே சில கவிதைகளை சாயல் இருக்கும், அவர்கிட்ட என் கவிதைகளுடைய சாயல் இருக்கும். தவிர்க்க முடியாது, எல்லாரும் படிக்கிறாங்க, அதை எடுத்தாலும் செய்கிறார்கள். அதில் அதை தாண்டியும் ஒரு ஏன்னா திரு அறிவுமதி அவர்கள் சொல்கிற போது என்னுடைய ஆண் தாய் அப்படின்னு உங்களை குறிப்பிடுறப்போ கவிதையை தாண்டி ஒரு உறவு உங்கள் ரெண்டு பேர் இருக்கு. இந்த பெரும்பாலும் இப்போ இருக்கிற திரைப்பட பாடலாசிரியர்கள், இன்னும் இளம் கவிஞர்கள், இப்போ எழுதுகிறவர்கள் முழுவதும் எல்லோருமே என் மேலே ஒரு தனி அன்பும் மரியாதையும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்க மேலேயும் நானும் வந்து ஒரு அன்போடு தான் நடந்துக்கிறேன். செருக்கு நான் சீனியர், என்ன மாதிரி யாரும் எழுத முடியாதுன்ற எண்ணங்கள் எனக்கு இல்லை. நிச்சயமாக நிறைய உங்களுடைய பயணம் ஒரு சிறிய வயதில் ஒரு குறவன் குறத்தி டான்ஸ் பார்க்கக்கூடிய அந்த பாலிய காலத்திலிருந்து உங்களுடைய விருது காலகட்டம் வரைக்கும் ஒரு அழகிய பயணமாக வந்திருக்கிறோம். ஆனால் இதை தாண்டி உங்களுக்கு இன்னொரு தளம் இருக்கிறது. ஆன்மீக தளத்தில் மார்க்கம் சார்ந்து, இந்த மதங்கள் சார்ந்தெல்லாம் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆழம் என்பது ரொம்ப அபாரமானது. அது பற்றியும் நம்ம நேயர்கள்ட்ட பகிர்ந்துக்கணும். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாங்கய்யா. ஒரு அழகிய பயணம் ஒரு ஆன்மீக தளத்தில் விளம்பர இடைவேளைக்கு பிறகு பயணிப்போம், காத்திருங்கள். ஆனால் நீங்கள் எல்லா தலங்கள்லையுமே, எல்லா மத ஆன்மீக தலங்கள்லையும் நீங்கள் பயணிச்சிருக்கிறீங்க. இதுக்கு என்ன காரணம்? அதாவது இறைவனுடைய அருளால் நான் வந்து ஒரு பொது இடத்துக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். இதில் ஒரு நன்மை என்னன்னு கேட்டால், இப்போ நான் அடைஞ்சிருக்கிற இந்த இடத்துலேருந்து எழுதுகிற பொழுது அது எல்லா மதத்தவர்களும் விரும்புவாங்க. பொது உண்மையை சொல்லும்போது எல்லா மதத்தவர்களும் அதை விரும்புவாங்க. எல்லாம் ஒற்றை பரம்பொருளை நோக்கி நகர்கிறது அப்படின்றப்போ ஏன் இவ்வளவு மதங்கள் ஐயா? புறப்பட்ட இடத்தை நோக்கி போகின்ற இடம் பாதைகள் எதிரெதிராக கூட தெரியும், ஆனால் போய் சேருகிற இடம் ஒன்று தான். மனிதங்கிற ஒரு பொது வடிவம் இருக்குது. ஆனால் ஒருத்தன் கருப்பாக இருப்பான், ஒருத்தன் சிவப்பாக இருப்பான், ஒருத்தன் மஞ்சளாக இருப்பான், ஒருத்தன் குட்டையாக இருப்பான், ஒருத்தன் நெட்டையாக இருப்பான். இதை பார்க்கக்கூடாது மனிதன், அவ்வளோதான். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் கவிஞர் மட்டுமல்ல,
உலக கவிதைகளை தமிழ் வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தி தமிழ் வாசகர்களின் கவிதை தரத்தை உயர்த்தியவர். தன் கவிதைகளை விட பல மொழி கவிஞர்களின் கவிதையை முன்னிலைப்படுத்தியவர். அவருடைய பன்மொழி புலமை தமிழ் வாசகர்களுக்கு கிடைத்த கொடுப்பினை. அவருடைய மொழிபெயர்ப்பு இலக்கியத்தின் புத்தக தலைப்புகளில் சில இவை: உன் கண்களால் தூங்கிக் கொள்கிறேன், கரைகளே நதியாவதில்லை, இன்றிரவு பகலில், முட்டைவாசிகள், மின்மினிகளால் ஒரு கடிதம். கேட்போரை கவர்ந்தெழுக்கும் பேச்சுத்திறனும் படைத்தவர். கவிதை உலகின் சோதனை படைப்பாளி. தன்னுடைய வாழ்வின் கவித்துவமான தருணங்களையெல்லாம் பகிர்ந்து கொள்கிறார் நம் பேசும் தலைமையில். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் உடனான இந்த கவித்துவமான பயணம் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறது. இந்த தளங்களில், ஆன்மீக தளங்களில் கவிஞருக்கு இருக்கக்கூடிய ஆழமான பார்வை குறித்து தான் வாதிக்க இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து வாதிக்கலாம். ஐயா, உங்களுடைய இன்னொரு முகமாக நீங்கள் இந்த ஆன்மீக தளத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆழமும் ஞானமும் ரொம்ப வியப்பாக இருக்குது. என்னுடைய கேள்வி, பொதுவாக ஒரு மார்க்கவியல் சார்ந்தனா அவங்க மதம் சார்ந்து ரொம்ப ஆழமாக ஒரு தரிசனத்தை பெறுவாங்க. ஆனால் நீங்கள் எல்லா தலங்கள்லையுமே, எல்லா மத ஆன்மீக தலங்கள்லையும் நீங்கள் பயணிச்சிருக்கிறீங்க. இதுக்கு என்ன காரணம்? அதாவது இறைவனுடைய அருளால் நான் ஒரு பொது இடத்துக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். இளமை காலத்திலேருந்தே நான் அதிக வேறுபாடுகள் காட்டுவதில்லை பிற மதம்னு. அதுவும் இல்லாமல் நான் ரிலீஜியஸ் ஃபிலாசபி, சமய தத்துவங்களை படிக்கிறவன். வேறுபாடுகள்னால் அந்த வழிபாடுகள் இதில் தான் இருக்கும். தத்துவம்னு வந்துட்டோம்னா உண்மை என்பது ஒன்று தான். அது வெவ்வேறு இடங்கள்லேருந்து பார்க்குறாங்க. பார்க்குற கோணத்தினால வேறுபாடு வருமே தவிர தரிசனம் ஒன்று தான். அதனால் எனக்கு அந்த பொது இடத்துக்கு வந்துட்டதுனால நான் வேறுபாடுகள் பார்க்குறதில்ல. இதில் ஒரு நன்மை என்னன்னு கேட்டால், இப்போ நான் அடைஞ்சிருக்கிற இந்த இடத்துலேருந்து எழுதுகிற பொழுது அது எல்லா மதத்தவர்களும் விரும்புவாங்க. இந்த பொது உண்மையை சொல்லும்போது எல்லா மதத்தவர்களும் அதை விரும்புவாங்க. வயதும் ஒரு காரணம். வயதாக ஆக நான் அந்த சூஃபித்துவ கருத்துக்கள் அதிகமாக உள்வாங்கி கொண்டிருக்கிறேன். அந்த பார்வையில் உலகத்தை பார்க்குற பொழுது அது எல்லாமே அன்பு, காதல் இந்த விஷயமாகவே தான் வரும். அதனால் அது கசல் நான் எழுதுகிற பொழுது கூட அது வெறும் ஒரு பெண்ணின் மீது கொண்ட காதல் கவிதைகள் இல்லை. அவை இறைவனையே காதலியாக பாவிக்கின்ற ஒரு முறை, சூஃபி கவிஞர்களுடைய முறை. ஆமாம், அது மாதிரி தான் நான் பார்க்குறேனே தவிர அதில் அவங்களுக்கு இறைவனுடைய வடிவங்களை பற்றி இருக்காது. அதில் அப்படி வடிவத்தை பற்றி சொல்லும்போதே குறிப்பிட்ட சமயத்துக்கு போயிடும். அது அப்படி இல்லாமல் பொதுவாக தான் இருக்கும். அது வயதும் ஒரு காரணம், சூஃபித்துவ பார்வை ஒரு காரணம். இந்த காலகட்டத்துக்கு இந்த கேள்வி ரொம்ப பொருத்தப்பாடாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஐயா. ஒரு ரிலீஜியஸ் ஃபிலாசபி சார்ந்து நீங்கள் ஒரு ஆழமான ஒரு பார்வை இருக்குது. எல்லாம் ஒற்றை பரம்பொருளை நோக்கி நகர்கிறது அப்படின்றப்போ ஏன் இவ்வளவு மதங்கள் ஐயா? அதாவது மதங்கள் அதிகம் இருக்கும். அது உதாரணம் சொல்லணும்னா பயிற்சி தான். மதம் என்பது ஒரு பயிற்சி தான். புறப்பட்ட இடத்தை நோக்க போய் சேருகிற இடத்தினுடைய பாதைகள் வெவ்வேறு வரும். நான் வழக்கமாக சொல்லுவேன், சென்னைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னா கிழக்கே இருக்கவன் மேற்கு நோக்கி தான் பயணம் பண்ண முடியும். மேற்கே இருக்கிறவன் கிழக்கு நோக்கி பயன்படுத்த முடியும். அப்போ அவன் பார்க்குறதுக்கு ரெண்டு பேரும் ஆப்போசிட்டாக பயணம் பண்ணுற மாதிரி தெரியும். வடக்கே இருக்கிறவன் தெற்கு நோக்கி வருவான், தெற்கே இருக்கிறவன் வடக்கு நோக்கி வருவான். இதுதான் வேறுபாடுகள். புறப்பட்ட இடத்தை நோக்கி போகின்ற இடம், பாதைகள் எதிரெதிராக கூட தெரியும். ஆனால் போய் சேருகிற இடம் ஒன்று தான். இன்னும் நான் என்ன சொல்லுவேன், இல்லை என்று சொல்லுகிற நாத்திகர்களும் தங்களை அறியாமலேயே அந்த பாதையில் போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். எல்லா பாதைகளும் உன்னையே அடைகின்றன, உன்னை விட்டு பிரிகின்ற பாதையும் எழுதியிருக்கேன். ரொம்ப ஆமாம், அதுவும் அங்கே தான் போய் சேரும், வேறு இடம் இல்லை. எப்படி கடல்கள்
இப்போ நதிகள் எல்லாம் எங்கேயோ தோன்றி எங்கேயோ ஓடி கடைசியில் கடலில் தான் கலக்குது. வேறு எங்கேயும் போய் கலக்கிறதுக்கு இடம் இல்லை. அது மாதிரி மதங்களில் வேறுபாடுகள் தெரிந்தாலும் கூட அதனுடைய லட்சியம், எல்லை, போய் சேருகிற இடம் ஒன்று தான். இந்த வேறுபாடுகளை பார்க்கக்கூடாது. வேறுபாடுகளை பார்க்கக்கூடாதுன்னா, மனுஷன் எடுத்துக்கிட்டால் மனிதங்கிற ஒரு பொது வடிவம் இருக்குது. ஆனால் ஒருத்தன் கருப்பாக இருப்பான், ஒருத்தன் சிவப்பாக இருப்பான், ஒருத்தன் மஞ்சளாக இருப்பான், ஒருத்தன் குட்டையாக இருப்பான், ஒருத்தன் நெட்டையாக இருப்பான். இதை பார்க்கக்கூடாது. மனிதன் அவ்வளோதான். அந்த பார்வை ஆன்மீக பார்வை. நிச்சயமாக அந்த தேர்ந்த ஞானத்தினால ரொம்ப 4 வரிகள்லேயே சொல்லிட்டீங்க. ரொம்ப இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக சொல்கிறது வந்து, உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் ஒன்று சொல்கிறீர்கள், என்னோட பர்ஃபெக்ஷன் தான் என்னோட பலமாகவும் இருக்குது, பலவீனமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த பர்ஃபெக்ஷன் தான் ஒரு ஆகச்சிறந்த படைப்புகளை வந்து இந்த உலகத்திற்கு, தமிழுக்கு தந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய காத்திரமான படைப்புகள் எல்லாம் நீங்கள் படைக்கணும் அப்படின்றது தான் நேயர்கள் சார்பாக, தமிழ் கூறும் நல்லுலகம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி. சொல்லாட்டாலும் செய்வேன். ஏன்னா எனக்கு 24 வேலை அதுதான். 24 மணி நேரமும் சிந்திப்பதை எழுதுவது தவிர வேறு எந்த வேலையும் நான் செய்கிறதில்லை. நிச்சயமாக இந்த உங்களுடனான இந்த உரையாடல் அப்படின்றது வந்து எப்படி வந்து ஒரு மலையில் விழுந்து அருவியாகி நதியாக மாறி கடலில் கலக்கின்ற போது ஒரு ஆறுக்கு இருக்கக்கூடிய அத்துணை அனுபவங்களும் தான் இந்த பேசும் தலைமை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடனான இந்த பயணத்தில் ஏராளமான தரிசனங்களை பெற்றும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாகவும் எங்கள் நேயர்கள் சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் நன்றியை சொல்லணும். ஏன்னா இவ்வளோ விரிவாக எனக்கு தெரிந்து யாரும் நேர்காணல் செய்ததில்லை. தொலைக்காட்சிகளில் என்னுடைய பல்வேறு பரிமாணங்களை வெளிப்படுத்துகிற மாதிரி இந்த தொலைக்காட்சியை ரொம்ப விரிவாக மெனக்கெட்டு செஞ்சுருக்கீங்க. அதற்காக என்னுடைய நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். நன்றிங்க ஐயா. நேயர்களே, ஒரு ஆழமான தரிசனம், பேசும் தலைமை என்பது உங்களுக்கு பிடித்தமான தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த ஆளுமைகளினுடைய இன்னொரு பரிமாணத்தை காட்டுகிற முயற்சி தான் இது. வாரந்தோறும் பயணிக்கும் புதிதான ஆளுமைகள், புதிதான தரிசனங்கள், அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.